Hi students, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டோட 4th சாப்டர் குட்வில். ஓகேவா? வெரி ஈஸியஸ்ட் லெசன். இந்த 12th வந்து பார்த்தோன்னா ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய லெசன், மினிமம் சம்ஸ் இருக்கக்கூடிய லெசன். இதில் வந்து பார்த்த அப்படின்னா ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி கேட்பாங்க. ஓகே, ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய லெசன். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தோன்னா 11 சம்ஸ் தான் இருக்குது. இந்த 11 சம்க்கும் ஜஸ்ட் நீ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி சம்ஸ் போட்ட அப்படின்னா உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் சம்ஸ் போட போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம், அதோட டைப்ஸ் பார்த்துடலாம். ஓகே பார்த்தோன்னா 4th சாப்டர் குட்வில். ஓகே, இப்போ குட்வில் அப்படின்னா என்ன? குட்வில் இஸ் த குட் நேம் ஆஃப் அவர் நேம் ஆர் ரெப்புடேஷன் ஆஃப் அ பிஸ்னஸ் விச் பிரிங் பெனிஃபிட் ஆஃப் அ பிஸ்னஸ். குட்வில் இஸ் அ இன்டான்ஜிபிள் ஃபிக்ஸட் அசட். ஓகே, குட்வில் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு இருக்கக்கூடிய குட் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோயேன், இப்போ ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கோ. ஃப்ரிட்ஜு அப்படின்னோடனே மைண்டில் நிற்கக்கூடியது சில கம்பெனிஸ் தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரிட்ஜ் அப்படின்னாலே எல்ஜி, ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பிராண்ட்ஸு சொல்லுவாங்க. அப்போது நம்ம ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட ஒரு பொருளை கேட்டாலே இது வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலே அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஓன் சஜஷனுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து எல்ஜி கம்பெனி வச்சுருக்கேன், இது வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸாக நல்லா ஒர்க் ஆகுது, நீங்கள் அதே வாங்குங்க, எந்த ஃபால்ட்டும் இல்லை, ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அப்போ ஒரு பிராண்ட் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வாஷிங் மிஷின் அப்படின்னா வேர்ல்ஃபுல். அப்போது அந்த பிராண்டுக்கு இருக்கிற குட் நேமை தான் என்னன்னா இந்த குட்வில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கம்பெனி, ஒரு பிஸ்னஸோட குட்வில்லையும் கம்பெனியும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோன்னா செப்ரேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து என்ன மாதிரியான சம்ஸ் போட போகிறோம், அதற்கு உண்டான மெத்தட்ஸ் பாரு. மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் அ ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஓகே, ஸோ அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட், ஓகே, ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன இருக்குது, ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். அதில் 2 டைப்ஸ், சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட், செகண்ட் மெத்தட் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். அதில் வந்து 3 இருக்குது. பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், annuity method, third one is capitalization of super profit method, and final capitalization method. ஸோ இந்த 3 மெத்தடை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சாப்டரில் சம்ஸ் போட போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சம்ஸ் போடுறது பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.